துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. சுக்கிரன் வலிமையான நிலையில் இருக்கிறார். சுக்கிரன் வந்து ஜென்மத்திலே இருக்கிறார். சூரியன் வந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும். பெரிய லாபங்கள் வரும். அந்த பெரிய லாபங்கள் வந்துவிட்டாலே நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு 10 லட்ச ரூபா, ஆனால் உங்களுக்கு ஒரு 3-4 கோடி ரூபா பணம் வருதுனாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பெரிய பணத்தை கொடுத்து கொஞ்சம் கெடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பெரிய லாபங்கள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். சரி, இது இவ்வளோ முதலீடு போட்டு இவ்வளோ பெரிய லாபம் கிடச்சிச்சு, இன்னும் பெரிய லாபங்களை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்க வைக்கும். அதுவே பாதகத்தை ஏற்படுத்திடும். 2ல் சூரியன் இருக்கும்போது நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. இல்லை சூரிய தசை நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு 11ஆம் பாவமாக இருக்கிறனால பெரிய லாபங்களை கொடுத்து பேச்சால் கெடுத்து விட்டுருவார். பெரிய லாபம்ன்ற மீன் இப்போ ஒரு படமே எடுக்கிறாங்க, சினிமா ப்ரொடக்ஷன்லேயே இருக்கக்கூடியவங்க பெரிய லாபம் ஒரு 3 கோடி ரூபா படம் எடுக்கிறாங்க, ஒரு 10 கோடி ரூபா கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 கோடி ரூபா எடுத்து ரிட்டர்ன் 5 கோடி கூட வராது. அப்போ 10 கோடி ரூபா நஷ்டம். அந்தமாரி ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ இந்தமாரி பெரிய லாபங்களை கொடுத்து கெடுக்கும். இது வந்து மீடியா சம்மந்தமான விஷயங்கள், திருமண மண்டபம், கெஸ்ட் ஹவுஸ், இந்தமாரி கட்டிடங்கள், கவர்ச்சிகரமான துறைகள், கண்ணாடி, இது மாதிரியான துறைகள் மூலமாக பெரிய பெரிய லாபங்கள், பெரிய வருமானங்களை கொடுத்து கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் உண்டாக்கும். ஸோ இதனால் வந்து நீங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரிஸ்க்கான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. பெரிய லாபம் வந்துருச்சுனாலே உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு ஏதாவது ஒரு பயணத்தை நோக்கி போயிடுங்க. இது சம்மந்தமான எந்த முயற்சி எடுக்காதீங்க. மனசு விடாது. திரும்பியும் நம்ம பண்ணி பெரிய லாபம் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் கொடுக்கும். ஸோ கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் வக்கரமான நிலையிலிருந்து பின்னோக்கி வந்துடுவார். ஏன் புதன் வந்து துலாம்லேயே வந்துடுறாருன்னு பார்த்திங்கன்னா வக்கரமாகி, இந்த புதன் வக்கரமாகி பின்னோக்கி வந்துட்டாலே 12-9 வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 12 என்னன்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். காலில் வலியை கொஞ்சம் கொடுக்கும். நீண்ட தூர பயணங்களில் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை பிரச்சனையை கொடுக்கும். அதுவும் புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை குறிக்கக்கூடிய இடமான துலாம் வீட்டில் இருக்கார். துலாம் வீட்டில் இருக்கும்போது மேற்கு திசையை பார்த்து கனடா, US போன்ற நாடுகளுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா அந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய விஷயம், ஏன்னா 9ஆம் இடம்ன்றது ரொம்ப தூரம் பயணம். 3ஆம் இடம் வந்து குறுகிய பயணம். 3ஆம் இடத்துக்குரிய குரு வந்து இப்போ வலிமையான 10ஆம் இடத்துல இருக்கார். திருப்பி ஒரு 9ஆம் இடத்துக்கு போவார். 9ஆம் இடத்துக்கு போகும்போது தான் சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் வந்துடுவார் இந்த வக்கர நிவர்த்தியில். அப்போ வந்து நீண்ட தூர பயணங்களில் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் அதாவது ரிஸ்க்கான வியாபாரம் அமெரிக்காவிலேயோ கனடாவிலேயோ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணணும். அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். ஸோ இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக செவ்வாய் வலிமையான நிலையில் சகோதர உறவுகளிடையே கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்துக்கு போகும்போது தான் பண விரயத்தை அதிகமாக ஏற்படுத்தும். பண விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும்.